சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. துக்கமா யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. ஆக அழகான காலை, இதமான குளிர். காலையில எழும்ப முடியுமா? எழும்ப முடியாதா? கோயிலுக்கு போகணுமா? போகக்கூடாதா? இந்த குளிர்ல எப்படி போறது? அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தாலும் எப்படியாவது ஆலயம் வந்தே ஆக வேண்டும் என்ற வீராப்போடு ஆண்டவரை தேடி வந்த உங்கள் யாவருக்கும் 3 ஞானிகளினுடைய விழாவை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞானிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை சொல்ல விரும்புகிறார்கள்? கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர் தாண்டி இந்த குழந்தையை பார்ப்பதற்காக வந்த இந்த ஞானிகள், மெத்த படித்தவர்கள், அறிஞர்கள், இந்த உலகிற்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்ற அந்த நிலையை தான் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவிலே இந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார், அதாவது யூதர்களின் அரசராக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற அந்த நிலையோடுதான் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அப்படியெனில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது, யூதர்களின் அரசராக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னது யார்? வான சாஸ்திரம். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்போது வான சாஸ்திரத்தை எடுத்தாங்க? விண்மீன். விண்மீனை கண்டவுடன் அவர்கள் வானத்திலே பார்த்தார்கள். வானத்திலே விண்மீன் இருந்தது. விண்மீன் கண்டவுடன் அவர்கள் மறைநூலை ஆராய ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக இந்த விண்மீன்? ஏன் இந்த விண்மீன் உதித்திருக்கிறது? போன வெள்ளிக்கிழமை திருப்பலி முடிச்சுட்டு நான் போயிட்டு இருந்தேன். அப்ப வானத்தை எதேச்சியோ பார்த்தேன். யாராவது பாத்தீங்களா அன்னைக்கு வானத்தை? இல்லை. ஒரு நிலாவும் அதுக்கு மேல ஒரு விண்மீனும் இருந்தது. அப்ப வானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நிலா, அது கொஞ்சம் மேல ஒரு விண்மீன். அப்ப நானும் யோசித்தேன், அப்ப இயேசு பிறந்த டைம்ல உதித்து வந்த விண்மீன் இது வரைக்கும் மறையாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு விண்மீன் தான், ஒரே ஒரு பிறை நிலாதான். அப்ப பாருங்க, அப்ப இப்படி ஒரு விண்மீன் உதித்தவுடன் இவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு கேள்வி, எதற்காக இந்த நேரத்தில் இப்படி ஒரு விண்மீன் உதித்தது? நம்மளா இருந்து என்ன செய்வோம், ஏதோ ஒண்ணு வந்தது போகுது, அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. அந்த விண்மீனை குறித்து ஆராய ஆரம்பிக்கிறார்கள். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல இந்த பெத்லகேமிலே வானத்திலே உதித்த இந்த விண்மீனை ஏராளமானோர் கண்டார்கள். ஏன், பெத்லகேமில் இருந்தவர்கள் கூட கண்டார்கள். ஆனால் எதற்காக உதித்தது, ஏன் உதித்தது என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கவில்லை. அந்த ஏரோது கூட, அங்கிருந்த மக்களும் கூட அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எப்போது கண்டுகொண்டார்கள் என்றால், இந்த ஞானிகள் வந்து சொன்ன பிறகுதான், அப்படியா என்று அதன் பிறகுதான் அதை கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக வந்தது என்று அவர்களும் ஆராய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவன் பல நிலைகளில் பல அடையாளங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறது கிடையாது, அந்த அடையாளங்களை கண்டுகொள்வது கிடையாது. எதற்காக இந்த அடையாளத்தை ஆண்டவர் எனக்கு தருகிறார், எதற்காக இந்த அறிகுறிகள் எனக்கு வருகிறது என்று சில நேரங்களிலே நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். அப்படி கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்ற காரணத்தினாலதான் ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், உயிர் இழப்புகளை நாம் சந்திக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களில் நம்முடைய தொழிலை நாம் இழந்து போகிறோம். காரணம், அந்த அறிகுறிகளை நாம் கண்டுகொள்வதில்லை. அதுதான் உண்மை. அப்ப இந்த ஞானிகள் ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் விண்மீனை கண்டவுடன் அவர்கள் முதலிலே ஆராய்ந்தார்கள்.
ஆராய்ந்தவுடன் அதன் காரணமாக இருந்த அந்த குழந்தையை தேட ஆரம்பிக்கிறார்கள், தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாகவும் இருந்தது. அதோடு விட்டுவிடவில்லை. இவ்வளவு கிலோமீட்டர் போகணுமா, எவ்வளவு நாட்கள் ஆகும், அல்லது ஒரு சாதாரண ஒரு குழந்தையை பார்ப்பதற்காக இங்கிருந்து நாம் போக வேண்டுமா, அதுவும் யூதர்களின் அரசன், நாம் யூதர்கள் இல்லையே, அப்படியெனில் எதற்காக அந்த அரசனை தேடி நாம் செல்ல வேண்டும்? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆனால் எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அந்த குழந்தையை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலையிலே அவர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம். அந்த விண்மீன் முதலாக எங்கே வந்து நின்றது? ஏரோதின் அரண்மனையில். இந்த விண்மீன் முதலாக வந்து நின்றது ஏரோதின் அரண்மனையில். ஆகவேதான் அவர்கள் எங்கே நுழைகிறார்கள்? ஏரோதினுடைய அரண்மனையில் நுழைந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை காண வந்தோம். அப்ப இவர்களும் என்ன அறிந்தார்கள், என்ன உணர்ந்தார்கள் என்றால், குழந்தை அரசன் என்றால், அரச குழந்தை என்றால் எங்கே பிறக்கும்? அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும். அதோடு ஒரு குழந்தை, அரச குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அந்த ஊரே கொண்டாட்டமாக இருக்கும். அந்த ஊரே கொண்டாட்டமாக இருக்கும், குதூகூலமாக இருக்கும். ஆனால் கொண்டாட்டம் இல்லை, குதூகூலம் இல்லை. அந்த அரசபையில சென்று அதற்கான அறிகுறியே அங்கு காணப்படவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் அங்கே சென்று ஆண்டவர் எங்கே என்று கேட்கிறார்கள், பிறந்த குழந்தை எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கும் புத்தி வருகிறது, மறைநூலை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் இந்த விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்ட அந்த விண்மீனை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படியெனில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காலத்தின் அறிகுறிகளை நாம் உணர்ந்து அதை தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அதனுடைய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் பல இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது என்ற அந்த நிலை, ஒரு வாழ்வு இருக்கிறது என்ற நிலையை நோக்கி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். இவர்கள் எவ்வாறு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதே போல ஒரு மகிழ்ச்சியை இன்று நாமும் கண்டுகொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர்கள் குடிலுக்குள் சென்றார்கள், மாட்டு தொழுவுக்குள் சென்றார்கள். ஆனால் விவிலியம் பதிவு செய்கிறது, அவர்கள் வீட்டுக்குள் சென்று குழந்தையை கண்டார்கள். எப்பொழுது இயேசு பிறந்தாரோ அப்பொழுதே மாட்டு தொழுவம் வீடாக மாறியது. எப்பொழுது இயேசு பிறந்தாரோ அப்பொழுது மாட்டு தொழுவம் வீடாக மாறியது. அப்படியெனில் என்னுடைய வீடு மாட்டு தொழுவமாக இருக்கலாம். பிரச்சனைகள் சூழ்ந்த, இருள் சூழ்ந்த, போராட்டங்கள் சூழ்ந்த, நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடமாக என்னுடைய வீடு இருக்கலாம். ஆனால் அது எப்பொழுது வீடாக மாறும் என்றால், ஆண்டவர் இயேசு எப்பொழுது என்னுடைய வீட்டில் பிறக்கிறாரோ, என்னுடைய வீட்டில் இருக்கிறாரோ அப்பொழுது என்னுடைய வீடு வீடாக இருக்கும். இதுதான் இந்த ஞானிகள் சொல்லக்கூடிய முதல் உண்மை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஞானிகள் ஆண்டவரை தேடி வந்தார்கள், அந்த குழந்தையை கண்டார்கள், தண்டனிட்டு வணங்கினார்கள். வணங்கியவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து அந்த ஆண்டவரை தொழுதார்கள். பாருங்க, அந்த சிறிய குழந்தை தான். அந்த குழந்தையை அவர்கள் தண்டனிட்டு வணங்கினார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது என்றால், இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. யூதா நாட்டிலே பிறந்த இந்த குழந்தை, யூத குலத்திலே பிறந்த குழந்தை, பெத்லகேமிலே பிறந்த இந்த குழந்தை அரச குழந்தை என்பதை அவர்கள் அறிந்த காரணத்தினால்தான் தங்களுடைய வயதையும் பொருட்படுத்தாமல், தங்களுடைய அதிகாரத்தையும் பொருட்படுத்தாமல், தங்களுடைய கல்வி அறிவையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் வணங்கினார்கள். விவிலியத்தில் ஒரு வார்த்தை வரும், ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார், ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் ஞானிகளுக்கும் படிப்பறிஞர்களுக்கும் மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினீர்? குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இதுதான் நமது திருவிழா. ஞானிகள் குழந்தைகளாக மாறினார்கள்.
அவர்கள் குழந்தை மன உள்ளத்தோடு வந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவரை கண்டுகொள்ள முடிந்தது. ஆனால் ஏரோதுவால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவனிடம் அந்த குழந்தை உள்ளம் இல்லாத காரணத்தினால்தான் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை, இவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியெனில் ஆண்டவரை அவர்கள் போற்றினார்கள், வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், எல்லாமே அவர்தான் என்று உணர்ந்தார்கள். இது நம்முடைய வாழ்வாக வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். அவர் முன்னால் நான் சரணாகதி அடைகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று அந்த குழந்தை உள்ளத்தோடு, படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், நாம் மேலிருந்து கீழே இறங்க மாட்டேன் என்ற நிலையில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவரின் முன்னால் நான் ஒரு குழந்தை என்ற நிலையோடு அவர் முன்னால் என்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றுவார். அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றுவார். இங்கு இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இவர்கள் 3 பொருட்களை கொண்டு வந்தார்கள். இந்த 3 பொருட்களை அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் அறிந்து கொண்டு வந்தார்களோ, அறியாமல் கொண்டு வந்தார்களோ, தெரிந்து கொண்டு வந்தார்களோ, தெரியாமல் கொண்டு வந்தார்களோ, ஆனால் இந்த 3 பொருட்களும் ஆண்டவருடைய இயல்பை வெளிப்படுத்தியது. அது ஒருவேளை அவர்களுடைய உணர்வு உந்தப்பட்டு கொண்டு வந்திருக்கலாம். பொன், தூபம், வெள்ளை போளம், இந்த 3 பொருட்களையும் அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த ஆண்டவருடைய 3 நிலைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், பொன் எதன் அடையாளம்? அரசர் என்பதனுடைய அடையாளம். இவர் யூத குலத்தின் சிங்கம், யூத ராஜ சிங்கம். இதோ உன்னிலிருந்து தோன்றக்கூடியவர், இந்த யூத குலத்தில் இருந்து தோன்றக்கூடியவர், உலகத்தை ஆளக்கூடிய அரசர் என்பதை உணர்ந்தவர்கள் தான் அந்த பொன்னை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார்கள். ரூபம் மனிதன். மனிதன் என்பதை விட சற்று ஒரு படி மேல். இங்க தூபம் போடுறோம், யாருக்கு தூபம் கொடுக்கிறோம்? இறைவனுக்கு. அவர் தெய்வத்தன்மை, இறைத்தன்மை உடையவர், இறைத்தன்மையோடு இந்த உலகத்திலே வந்தவர் என்பதற்காக அவருக்கு தூபம் காட்ட வேண்டும் என்ற நிலையோடு ஆண்டவருக்கு தூபத்தை கொண்டு வருகிறார்கள். வெள்ளை போளம் இறந்தவர்களுக்கு போடுவதுதான். அப்படியெனில் அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், விவிலியம் சொல்லுகிறது, வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை ஆண்டவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் கசப்பா இருந்த காரணத்தினால் அவர் குடிக்கவில்லை. சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மார்க்கு நற்செய்தியில பார்க்க முடியும், வெள்ளை போளம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதை அவரால் குடிக்க முடியவில்லை. அதோடு அவருடைய அடக்கத்திற்கும் அந்த வெள்ளை போளம் தான் பயன்பட்டது. அப்படியெனில் அவருடைய அடக்கத்தின் நினைவாகவும் பாடுகளின் நினைவாகவும் அதை கொண்டு வந்தார்கள். அப்படியெனில் அவர்களுக்கு யார் வெளிப்படுத்தியது என்று தெரியவில்லை. இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை, அரசன், பாடுகளின் வழியாக இந்த உலகை மீட்க இருக்கிற குழந்தை என்பதின் அடையாளமாக தான் இந்த பொருளை கொண்டு வந்தார்கள். இறுதியாக 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நிலை நம்மிடம் இருந்து மாற வேண்டும். இந்த விழா மகிழ்ச்சி தான். இந்த விழா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கு இயேசு பொதுவானவர் என்பதுதான். ஆனால் இந்த மனிதனுடைய மனநிலை மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. யாருடைய மனநிலை? ஏரோது அரசனுடைய மனநிலை. பாருங்க, ஏரோது அரசன் கேட்டவுடன் கலங்கினான், அச்சப்பட்டான், அச்சமடைந்தான், திட்டமிட்டான், பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தான், கொலை செய்ய முயற்சித்தான். எவ்வளவு கொடூரமான மனிதன் இந்த ஏரோது. இந்த ஏரோதியை பற்றி வரலாற்றில பார்க்கும் பொழுது மிக அழகாக எழுதி வைத்திருப்பார்கள். ஒருவர் சொல்லுவார், நான் ஏரோதுவின் வீட்டில் பன்னியாக வளர்வேன், பிறப்பேனை தவிர ஒரு மகனாக பிறக்க மாட்டேன். நான் ஏரோதுவின் வீட்டில் ஒரு பன்றியாக பிறப்பேனை தவிர ஒரு குழந்தையாக பிறக்க மாட்டேன். ஏனெனில் அவன் குழந்தைகளை கொல்லுகிறான், பன்றிகளை வளர்க்கிறான். இவருடைய அந்த வரலாறு மிக கொடூரமானது. 77 வயதான நேரத்துல ஒரு கொடூரமான நோய் இவனை தாக்கியது. உடல் முழுவதும் துர்நாற்றம், புண்.
அந்த புழுக்கள் நெளிய ஆரம்பித்தது. பக்கத்துல போக முடியாது, நாற்றம் அடிக்கும். அப்படி புழுத்துதான் செத்து போனான். இந்த மனிதன் செத்து போனது புழுத்துதான் செத்து போனான். இவன் காட்டிய கொடூரம் என்னவெனில், தன்னுடைய அரச பதவிக்கு இணையாக இன்னொருவர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய மாமியாரை கொலை செய்தான், தன்னுடைய மனைவியை கொலை செய்தான், தன்னுடைய 2 மகன்களை கொலை செய்தான், தன்னுடைய மைத்துனர்களை கொலை செய்தான். காரணம், அவருடைய சகோதரனையும் கொலை செய்தான். காரணம் என்னன்னா, என்னுடைய பதவியை அவர்கள் எடுத்து விடுவார்களோ, என்னுடைய பதவியிலே அவர்கள் வந்து விடுவார்களோ என்ற அந்த சந்தேகத்தோடு கொலை செய்த ஒரு கொடூரம் தான் இந்த ஏரோது. அப்படிப்பட்ட ஏரோது, நீங்கள் சென்று திட்டவட்டமாய் அறிந்து என்னிடம் வந்து சொல்லுங்கள், நானும் வணங்க வேண்டும். எப்படி நடிக்கிறான் பாருங்க, எப்படி தூண்டில் போடுறான் பாருங்க. ஒரு குழந்தையை என்னுடைய பதவிக்கு இன்னொருத்தரா என்று கலங்கி, அந்த குழந்தை இப்ப இவனுக்கு 70 வயசு மேல ஆயிற்று. இவர் இனி பிறந்து வளர்ந்து வரும்போது எவ்வளவு வருஷம் இருக்கு, அதையே அவனால தாங்க முடியல. கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் என்றால் எவ்வளவு கொடூரமான மனிதன், எவ்வளவு கொடூரமான மனிதன். இன்று பல நேரங்களில் நாமும் ஏரோதுக்கள் தான். இன்று பல நேரங்களில் நாமும் ஏரோதுக்கள் தான். எப்படி ஏரோதுக்கள் தெரியுமா? நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நாம் ஏரோதுக்கள். எனக்கு எதிராக இருப்பவர்களை எப்படியாவது அவர்களுடைய புகழை அழித்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, அப்போது நாமும் ஏரோதுக்கள். அதோடு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் தன்மையை நாம் எப்போதெல்லாம் இழக்கின்றோமோ அப்போதெல்லாம் ஏரோதுவை போல இயேசுவை நாம் கொன்று கொண்டிருக்கிறோம். எனக்குள்ளே என் ஆண்டவர் இயேசுவை பிறக்க விடாமல், அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்கின்ற பொழுது அவரை கொலை செய்கிறோம். இந்த நேரத்தில் நாமும் ஏரோதுவை போல இருக்கிறோம். இறுதியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஏரோதுவை தேடி போகாதீங்க, மாற்று வழியாக செல்லுங்கள். இன்னைக்கு ஆலயம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் எந்த வழியை பின்பற்றப் போகிறீர்கள்? ஞானிகளின் வழியையா, இல்லை ஏரோதுவின் வழியையா? தன்னுடைய பணம், தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய புகழுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருந்த ஏரோதுவா, தங்களுடைய அதிகாரம், பணம், படிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை தான் தெய்வம் என்று தேடி வந்த ஞானிகளா?